வழியாக வந்திருக்கும். ஓரளவுக்கு வழியாக வந்துட்டு தான் இருக்குது. வெரி குட். அப்படி தான் வரும். இப்படி தான் வரும். உண்மையாகவே நல்லா தான் வந்திருக்குது. அதான் ஓகே, வேற லெவல். ஹலோ விகோ டீம், நான் தான் உங்கள் கூட்டினேன். இன்றைக்கு நாங்கள் ஒரு புதுவிதமான வித்தியாசமான ஃப்ரெஞ்சிலேயே அதிகமான ஆட்கள் விரும்பி சாப்பிடுற சாப்பாடை பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். நானே இன்றைக்கு தான் அதை முறையாக செஞ்சேன். அதில் பேர் தான் ஃப்ரெஞ்ச் மேக்ரோன். அது இப்போ நான் இப்படி செய்திருக்கேன். இதுக்கு நான் ஏற்கனவே க்ரீமும் சேர்த்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இது க்ரீமையும் பூசி போட்டு இதை அடுக்கி போட்டு நான் உங்களுக்கு வடிவாக காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவை நான் இதுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் நான் இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி முழுசாக உங்களுக்கு போடுறேன். ஓகே, அது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதே மாதிரி புது புது டிஷ்ஷஸ் செய்து பார்க்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஆசை இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் புது புது விதமான உணவுகளை நான் உங்களுக்கு செய்து போடுவேன். ஓகே, இது ஃப்ரெஞ்சுக்கார சின்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே பெரியாக்களும் கூடுதலாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சாப்பாடு. இந்த சாப்பாடுன்னு சொல்கிறது எங்களை ஒரு ஸ்நாக்னு சொல்லலாம். பிஸ்கெட், எங்கள் ஊரில் பிஸ்கெட்டுகள் சாப்பிட்ற மாதிரி, க்ரீம் பிஸ்கெட் சாப்பிட்ற மாதிரிங்க. அதாங்க எங்கள் ஒரு க்ரீம் பிஸ்கெட் சாப்பிட்ற மாதிரி. பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு மேக்ரோன் செய்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, இதுதான் ஃப்ரெஞ்சு மேக்ரோன் விகோ டீம். ஓகே விகோ டீம், இந்த ஃப்ரெஞ்சு மேக்ரோன் எப்படி இருக்குன்னு ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சரியா? வாவ், அமௌண்ட் பவுடரில் செய்யக்கூடிய சூப்பராக இருக்குது.